பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை எமது செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். இந்த திருவிழா பற்றின தகவல்கள் என்ன? முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவானது பழனி பெரியனையம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாள் நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆறாம் நாள் நடைபெறும் எனவும் தேரோட்ட நிகழ்ச்சி ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் 10 நாட்களும் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமி கிரிவலப்பாதை வலம் வருவார் எனவும் மேலும் பக்தர்கள் அருள்பாலிப்பார் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கொடிக்கு பன்னீர், சந்தன, விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயில் அறங்காவலர் குழுவினர், அதிகாரிகள் மற்றும் பிரமுகர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.